நேயர்களுக்கு வணக்கம். ஈர அலை அப்படின்றத நீங்க பார்த்திருப்பீங்களா அப்படின்னு தெரியல. ஈர வெப்ப அலைய இதுக்கு முன்னாடி யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. அதாவது மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய பாக்டீரியா, கெட்ட பாக்டீரியாவை தான் ஈர அலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆய்வுகள்லயே சொல்லியிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சமீப காலமா இது மூலியமா மனிதர்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஆய்வுல சொல்லியிருக்காங்க. இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இந்தியாவில் 100 கோடி பேர் ஈர அலையில பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஆய்வுல சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இப்ப இருக்க காலகட்டங்கள்ல எல்லாருமே வெளியில அதிகமா சுத்துறது ரொம்ப அத்தியாவசியமாகவும் ஆடம்பரமாகவும் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இப்போ வெயில் தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கிற சமயத்துல இந்த ஈர அலை மனிதர்களுக்குள்ள ஈஸியா நுழையுது அப்படின்னு மருத்துவ நிபுணர்கள் ஆய்வுல சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம வெறும் வெப்பநிலையை தாண்டி அதுல இருக்கக்கூடிய காற்று மாசு தன்மையும் அதிகரிக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மளுடைய வெப்பநிலையை கருதுல கொண்டு நம்மளுடைய வெப்பத்தை வெளியிடும் போதுதான் இந்த காற்று மாசுபாடு ஏற்படுது அப்படின்றதையும் மருத்துவ நிபுணர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது 75% மேல நம்மளுடைய வெப்ப அலை அதிகரிச்சுது அப்படின்னா காற்றோட அது கலக்குது, அது மாசுபடுது அப்படின்றதையும் அவங்க அதுல குறிப்பிட்டிருக்காங்க. 60 மணி நேரத்திற்கு மேலாகவே இந்த காற்று மாசுபாடு அதிகரிக்குது அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. குறிப்பா 70% மேல இந்த வெப்ப அலை அதிகரிச்சுது அப்படின்னா 70% மேல இது பாதிக்கப்படும் அப்படின்றதையும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. சுமார் 6 மணி நேரத்திற்கு மேலாக 34 டிகிரி செல்சியஸ் வெப்ப அலை அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனிதர்கள் உடல்ல 75% மேலாக இந்த வெப்ப அலை பாதிக்கப்பட்டா உடல் ரீதியா ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க, மரணத்துக்கும் ஏற்படும் அப்படின்றதையும் மருத்துவ நிபுணர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது காலையில இருக்கக்கூடிய வெப்ப அலை ரொம்ப பரிசுத்தமானது அப்படின்றதையும் மருத்துவ நிபுணர்கள் கூறியிருக்காங்க. அதுக்கப்புறம் மாலையில இருக்கக்கூடிய வெப்ப அலையும் ஒரு நிதானமான ஒரு சூழல்ல தான் மனிதர்களின் உடல்ல தாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மத்தியில இருக்கக்கூடிய மதியம் வெயில தான் அவங்க குறிப்பிடுறாங்க. இந்த மதியம் வெயில் 34 டிகிரி செல்சியஸுக்கு மேல, அதாவது மனித உடலின் படி 75% மேல உங்க உடல்ல பாதிச்சுது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு மரணம் ஏற்படும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. இதுல 6 மணி நேரத்திற்கு மேலாகவே இது பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா உயிர் போகிறதுக்கான அபாயமும் இருக்கு அப்படின்றத ஆய்வுலையும் மருத்துவ நிபுணர்களும் தெரிவிச்சிருக்காங்க. இதற்கு சான்றாக 2024 அக்டோபர்ல மெரினா கடற்கரையில சாகுச்ச நிகழ்ச்சியின் போது இந்த கருத்தாய்வுகள் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்றதையும் மருத்துவ நிபுணர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இது மூலியமா நிறைய கேம்ப் நடத்தப்பட்டாலும் இந்த நோயில அதிகமா பாதிக்கப்படுறது மனிதர்கள் அப்படின்றதையும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது வெயில் காலத்துல இருந்து இப்ப வரையும் மழை காலம் வரையுமே இந்த பாதிப்புகள் கடுமையா அதிகரிச்சுட்டு இருக்கு அப்படின்றதையும் மருத்துவ நிபுணர்கள் தெரிவிச்சிருக்காங்க. உங்க ஃப்ரெண்டு யாரெல்லாம் அதிகமா வெயில்ல சுத்துவாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு மறக்காம என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா சேனல் 5 நியூஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.